வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பணிவு, துணிவு, கனிவு. பணிவு அனைவருக்கும் தெரியும். அனைவருக்கும் பணிதல் நன்றாம். அதாவது பணிந்து செல்வதில் எந்தவித குறையும் ஏற்பட்டு விடாது, குற்றங்களும் நிகழ்ந்து விடாது என்பதனால் பணிந்து செல்வது சிறப்பு. அதுவும் ஆன்மீகத்தில் உள்ளவர்கள் மிகவும் பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. துணிவு என்பது ஒரு சில நேரத்தில் கவலைப்படும் போது, அச்சப்படும் போது துணிவு மிக மிக முக்கியம். அந்த துணிவு தானாக வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், அது வராது. சில பயிற்சிகளின் மூலமாக கொண்டு வரலாம் என்று அருட்தந்தையவர்கள். தியானம் சிறப்பாக செய்பவர்களுக்கு மனோதைரியம் நிச்சயமாக வரும் என்று சொல்வாங்க. அதே போல் கனிவு என்று வருகின்ற போது அன்பின் மற்றொரு வெளிப்பாடு தான் கனிவு. பிறருக்கு உதவி செய்தல், சேவை செய்தல் என நாம் மற்றவருக்கு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருவதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய ஆயுளை அதிகப்படுத்துகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். நாம் மற்றவர்களுக்கு ஏதேனும் உதவும் போது நம்முடைய மூளையில் உள்ள டோபோமைன் என்ற திரவம் அதிகமாக சுரக்கின்றதாம். இந்த திரவம் அதிகமாக சுரக்கின்ற போது இரத்த ஓட்டத்தை சீர்படுத்துவது மட்டுமல்லாமல் மனதை இயல்பாக வைத்திருக்க உதவுவது மட்டுமில்லாமல் நம்முடைய ஆயுளையும் அது நீட்டித்து விடுகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்வதைத்தான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி நமக்கு அந்த மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கும் மற்றவர்களுக்கு கனிவோடு சேவை செய்வதற்கும் பணித்திருக்கிறார் என்று சொல்லலாம். அதில் மனவளக்கலையில் இருப்பவர்களுக்கு இதையெல்லாம் பாடமாக சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுவது கிடையாது. அந்த அடிப்படையில் மனிதனாக இருப்பவன் எல்லாரும் மனதை இதமாக வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கருத்தை எல்லாம் அருட்தந்தை அவர்கள் நமக்கு விளக்குவது மட்டுமல்லாமல் பயிற்சிகளையும் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். இன்று பிறந்தநாள், திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் நன்றி குரு நினைவோடு வாழ்த்து மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவளுக்கு நல்ல மரணம் இந்த விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல் நலம் கொண்டு இருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர் வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறை உணர்வு பெற குருவருடன் திருவருடன் துணை நிற்க வேண்டி வாழ்த்தி இன்றைய திரை இசை பாடலாக கவிஞர் வாலி எழுதிய பாடல். கை இரண்டு காலிரண்டு கடவுள் கொடுத்தான் மனிதனுக்கு, கை இரண்டு காலிரண்டு கடவுள் கொடுத்தான் மனிதனுக்கு, இதயம் மட்டும் ஒன்று வைத்தான், இதயம் மட்டும் ஒன்று வைத்தான், சிந்தனை ஒரு வழி செல்வதற்கு, உயர்ந்தவர் யாரும் சுயநலம் இருந்தால் தாழ்ந்தவராவார் தரத்தாலே,
உழைப்பால் பிழைப்போர் தாழ்ந்திருந்தாலும் உயர்ந்தவராவார் குணத்தாலே, உயர்ந்தவராவார் குணத்தாலே. தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு, வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நாம் சொல்லும் தமிழ் பாட்டு. ஒரு மேதை பகல் வேளை கையில் விளக்குடன் சென்றாராம். ஒரு மேதை பகல் வேளை கையில் விளக்குடன் சென்றாராம். மனிதன் எங்கே காணவில்லை, தேடுகிறேன் நான் என்றாராம். பிறப்பால் வளர்ப்பால் இருப்பவரெல்லாம் மனிதர்கள் அல்ல என்றாராம். இனத்தால் அல்ல மனத்தால் மட்டும் வாழ்பவன் மனிதன் என்றாராம். வாழ்பவன் மனிதன் என்றாராம். தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு, வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் கதை பாட்டு. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.